ஸ்க்ரீனில் தெரியுற இந்த தமிழ் வேர்ட்ஸ்லாம் எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. எங்கே அப்படின்றத இங்கிலீஷில் வேர் அப்படின்னு சொல்லணும். யார் இதை தெரிஞ்சுக்க முன்னாடி இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யார் அப்படின்றத இங்கிலீஷில் என்னென்ன சொல்லலான்னா ஹூ ஹூ அப்படின்னு கேட்கலாம். என்ன அப்படின்றத இங்கிலீஷில் வாட் அப்படின்னு சொல்லணும். ஏன் அப்படின்றோம் இல்லையா, அதை இங்கிலீஷில் ஒய் அப்படின்னு கேட்கணும். எப்போது அப்படின்றத இங்கிலீஷில் வென் அப்படின்னு கேட்கணும். எத்தனை அப்படின்றோம் இல்லையா, அதை ஹவு மெனி அப்படின்னு சொல்லணும். எந்த அப்படின்றத இங்கிலீஷில் விச் அப்படின்னு சொல்லணும். எதுவும் இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்ட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சில சமயம், சம்டைம்ஸ், பொதுவாக, இந்த மாதிரி மோர் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பொதுவாக இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா யூஷுவலி, அரிதாக அப்படின்னா ரேர்லி, மெதுவாக, ஸ்லோலி, கவனமின்றி, கேர்லெஸ்லி, மென்மையாக. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தைரியமாக, துணிவாக, போல்ட்லி, எளிதாக. இந்த மாதிரி மோர் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எளிதாக, ஈஸிலி, விரைவில், சூன், தாமதமாக, லேட், முன்கூட்டியே, இயர்லி, அன்புடன். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒன், வலுவாக, ஸ்ட்ராங்லி, விரைவாக. இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. விரைவாக அப்படின்றத இங்கிலீஷில் குயிக்லி அப்படின்னு சொல்லணும். திடீரென அப்படின்றோம் இல்லையா, சடன்லி, தினமும், டெய்லி, அமைதியாக, குவைட்லி, ஆவலுடன். இதை இங்கிலீஷில் ஈகர்லி அப்படின்னு சொல்லணும். சுத்தமாக. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அப்படின்றோம் இல்லையா, அதை இங்கிலீஷில் இமீடியட்லி அப்படின்னு சொல்லணும். எங்கேயும். இதை தெரிஞ்சுக்க முன்னாடி இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்கேயும் அதை இங்கிலீஷில் எவ்ரிவேர் அப்படின்னு சொல்லணும். இப்போது, நவ், பிறகு அப்படின்றத இங்கிலீஷில் லேட்டர் அப்படின்னு சொல்லணும். ஏற்கனவே அப்படின்றோம் இல்லையா, ஆல்ரெடி அப்படின்னு சொல்லணும். விரைவில் அப்படின்றத சூன் அப்படின்னு சொல்லணும். அடிக்கடி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை இங்கிலீஷில் ஆஃபன் அப்படின்னு சொல்லணும். இறுதியில் இது எப்படி சொல்லலான்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். விரைவாக அப்படின்றத இங்கிலீஷில் குயிக்லி அப்படின்னு சொல்லணும். இந்த மாதிரி மோர் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அமைதியாக அப்படின்றத இங்கிலீஷில் குவைட்லி அப்படின்னு சொல்லணும். மெல்ல அப்படின்றோம் இல்லையா, அதை இங்கிலீஷில் ஸ்லோலி அப்படின்னு சொல்லணும். தெளிவாக, கிளியர்லி, நன்றாக அப்படின்றத வெல் அப்படின்னு சொல்லணும். திறம்பட அப்படின்றோம் இல்லையா, எஃபிஷியன்ட்லி அப்படின்னு சொல்லணும். எளிதாக அப்படின்றத ஈஸிலி அப்படின்னு சொல்லணும். அப்பொழுது இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னு கீழே கமெண்ட். நன்கு அறிந்த அப்படின்றத ஃபெமிலியர் அப்படின்னு சொல்லலாம். தெரியாத அப்படின்றோம் இல்லையா, அது தெரிஞ்சுக்க முன்னாடி நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தெரியாத அப்படின்றத இங்கிலீஷில் அன்ஃபெமிலியர் ஆர் அன்னோன் அப்படின்னு சொல்லலாம். புத்திசாலியான, இன்டெலிஜென்ட் ஆர் கிளவர். முட்டாள்தனமான, ஃபூலிஷ் ஆர் ஸ்டூப்பிட். பயமுள்ள, ஃபியர்ஃபுல். தைரியமான அப்படின்றத இங்கிலீஷில் பிரேவ் அப்படின்னு சொல்லலாம். செயற்கை அப்படின்றோம் இல்லையா, அதை இங்கிலீஷில் ஆர்டிஃபிஷியல் அப்படின்னு சொல்லணும். நன்றாக இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அழகு அப்படின்றத இங்கிலீஷில் பியூட்டி ஆர் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லலாம். அருவருப்பு இது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அருவருப்பு அப்படின்றத இங்கிலீஷில் அக்லி ஆர் டிஸ்கஸ்டிங் அப்படின்னு சொல்லலாம். வேகம் அப்படின்றத இங்கிலீஷில் ஃபாஸ்ட் ஆர் ஸ்பீட் அப்படின்னு சொல்லணும். புதியது அப்படின்றத நியூ. நடுநிலை அப்படின்றோம் இல்லையா, அதை இங்கிலீஷில் நியூட்ரல் ஆர் மாடிரேட் அப்படின்னு சொல்லணும். தீவிரம் அப்படின்றோம் இல்லையா, அதை இங்கிலீஷில் இன்டென்ஸ் ஆர் எக்ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லணும். அமைதி அப்படின்றத காம் ஆர் பீஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லணும். கோபம் இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்லன்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வா அப்படின்றோம் இல்லையா, அதை இங்கிலீஷில்
கம் அப்படின்னு சொல்லணும். போ இது தெரிஞ்சுக்கணும். இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போ, கோ, கோ, உட்கார், சிட், சிட், நில், ஸ்டாண்ட், ஸ்டாண்ட், சத்தமாக பேசாதே, டோன்ட் டாக் லவுட்லி, தா, கிவ், பார், லுக் ஆர் சி அப்படின்னு சொல்லணும். கேள் இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வியர்வை அப்படின்றத இங்கிலீஷில் ஸ்வெட், ஸ்வெட் அப்படின்னு சொல்லணும். இந்த மாதிரி மோர் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. குரட்டை அப்படின்றத இங்கிலீஷில் ஸ்னோர், ஸ்னோர் அப்படின்னு சொல்லணும். தும்பல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து இங்கிலீஷில் ஸ்னீஸ், ஸ்னீஸ் அப்படின்னு சொல்லணும். விக்கல் அப்படின்றத இங்கிலீஷில் இக்கப், இக்கப் அப்படின்னு சொல்லணும். இரும்பல் அப்படின்றோம் இல்லையா, அதை வந்து காஃப், காஃப். ஏப்பம் விடுதல் அப்படின்றத இங்கிலீஷில் பெல்ச்சிங், பெல்ச்சிங் அப்படின்னு சொல்லணும். வீக்கம் அப்படின்றத இங்கிலீஷில் ஸ்வெல்லிங், ஸ்வெல்லிங் அப்படின்னு சொல்லணும். துப்புதல் அப்படின்றோம் இல்லையா, அதை வந்து ஸ்பிட், ஸ்பிட் அப்படின்னு சொல்லணும். இந்த மாதிரி மோர் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வேறு எந்த தமிழ் வேர்டு உங்களுக்கு இங்கிலீஷில் தெரிஞ்சுக்கணுமோ அது கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ. ஸ்க்ரீனில் தெரியுற இந்த தமிழ் வேர்ட்ஸ்லாம் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மயக்கம் அப்படின்றத இங்கிலீஷில் டிசினஸ் ஆர் ஃபெயிண்டிங் அப்படின்னு சொல்லணும். இந்த மாதிரி மோர் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வலி அப்படின்றத இங்கிலீஷில் பெயின் அப்படின்னு சொல்லணும். குமட்டல் அப்படின்றத இங்கிலீஷில் நாசியா அப்படின்னு சொல்லணும். நாசியா. வாந்தி அப்படின்றத இங்கிலீஷில் வாமிட்டிங். அதிக தாகம் அப்படின்றோம் இல்லையா, அதை வந்து எக்ஸசிவ் தர்ஸ்ட், தாகம்னா தர்ஸ்ட். தலைவலி அப்படின்றத இங்கிலீஷில் ஹெட்டேக், ஹெட்டேக். காய்ச்சல் அப்படின்றத இங்கிலீஷில் ஃபீவர், ஃபீவர் அப்படின்னு சொல்லணும். அரிப்பு அப்படின்றோம் இல்லையா, அதை வந்து இச்சிங், இச்சிங் அப்படின்னு சொல்லணும். இந்த மாதிரி வேறு எந்த தமிழ் வேர்டு உங்களுக்கு இங்கிலீஷில் தெரிஞ்சுக்கணுமோ அது கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஒட்டி கேட்பது அப்படின்றத இங்கிலீஷில் ஈவ்ஸ் ட்ராப்பிங், ஈவ்ஸ் ட்ராப்பிங் அப்படின்னு சொல்லணும். இந்த மாதிரி மோர் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிறகு அப்படின்றத இங்கிலீஷில் ஆஃப்டர், ஆஃப்டர் அப்படின்னு சொல்லணும். உள்ளுணர்வு அப்படின்றோம் இல்லையா, அதை வந்து இங்கிலீஷில் இன்ட்யூஷன், இன்ட்யூஷன் அப்படின்னு சொல்லணும். மேலும் ஆல்சோ. என்னால் அப்படின்றத இங்கிலீஷில் பை மீ. மற்றும் அண்ட், அண்ட். உன்னால் அப்படின்றத இங்கிலீஷில் பை யூ அப்படின்னு சொல்லணும். இந்த மாதிரி மோர் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் வேர்ட்ஸ் உங்களுக்கு இங்கிலீஷில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த வேர்டை கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து இங்கிலீஷில் ஒய் அப்படின்னு சொல்லணும். இந்த மாதிரி மோர் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடியுமா அல்லது முடியும் அப்படின்றத இங்கிலீஷில் குட், குட் அப்படின்னு சொல்லணும். செய்வேன், செய்வாள், செய்வான், அதை வந்து இங்கிலீஷில் உட், உட் அப்படின்னு சொல்லணும். செய்ய வேண்டும், ஷுட், ஷுட். கட்டாயம் செய்ய வேண்டும் அப்படின்றத இங்கிலீஷில் மஸ்ட், மஸ்ட் அப்படின்னு சொல்லணும். மிக அதிகமான அப்படின்றத இங்கிலீஷில் மோஸ்ட், மோஸ்ட் அப்படின்னு சொல்லணும். இருக்கலாம், வாய்ப்புண்டு அப்படின்றோம் இல்லையா, அதை வந்து இங்கிலீஷில் மைட், மைட் அப்படின்னு சொல்லணும். மேலும் இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முடியும் அப்படின்றத இங்கிலீஷில் கேன் ஆர் ஏபிள் டு அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி மோர் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சாத்தியம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து இங்கிலீஷில் பாசிபிள், பாசிபிள் அப்படின்னு சொல்லலாம். இருக்கலாம் அப்படின்னு இல்லையா, அதை வந்து மைட் ஆர் மே அப்படின்னு சொல்லணும். இருக்கக்கூடும் அப்படின்றத மைட் பி ஆர் குட் பி அப்படின்னு சொல்லணும். பட்டது அப்படின்றத இங்கிலீஷில் வாஸ் ஏபிள் டு அப்படின்னு சொல்லணும். இது வந்து பாஸ்ட் எபிலிட்டியை பற்றி சொல்லுது. முடியாது அப்படின்றத cannot ஆர் unable to அப்படின்னு சொல்லணும். இந்த மாதிரி மோர் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேண்டும் அப்படின்றத இங்கிலீஷில் மஸ்ட் ஆர் ஷுட் ஆர் நீட் டு அப்படின்னு சொல்லலாம். இது எங்கே யூஸ் பண்ணுறத பொறுத்து மாறும். இந்த மாதிரி மோர் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. படுகிறது அப்படின்றத இங்கிலீஷில் ஹேவ் டு ஆர் நீட்ஸ் டு அப்படின்னு சொல்லணும். தேவை அப்படின்றத இங்கிலீஷில் நீட் அப்படின்னு சொல்லணும். கடமை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து டியூட்டி ஆர் ஆப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லணும். கட்டாயம் அப்படின்றத கம்பல்சரி ஆர் மேண்டேட்ரி அப்படின்னு சொல்லணும். அவசியம் அப்படின்றத இங்கிலீஷில் நெசசரி அப்படின்னு சொல்லணும். நெசசரி. இந்த மாதிரி மோர் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஃபாலோ ஃபார் மோர்.